ஆனா விஜய் ஆண்டனி படம் எப்படி இருக்கு? விஜய் ஆண்டனி படம் நல்லா இருக்குங்க. இது நாய் வர மாதிரிலாம் இருக்கு. ஒரு நாயை பார்க்குறா அப்படி. ஃபஸ்ட்டு வந்து சரத்குமார் வந்து கொண்டு வந்து விட்றாரு. விட்றப்ப நீ எந்த இதுவும் பண்ணாத, அமைதியாக போ அப்படிங்கிறாரு. இவர் எவ்வளோ அமைதியாக இருந்தது பார்க்குறாரு. சரி விட்டுட்டு போ, லெஃப்ட்டு போனால் நல்லா இதாக போகணும், கெட்டதாக போகும் தெரியும். ரைட்டில் போக லெஃப்ட்டு போக நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படி காப்பி வாங்கி கொடுத்துட்டு போயிடுறாரு. போனவுடனே ஒரு மழை வருது. மழையில் நனைஞ்சிக்கிட்டே போய் ஒரு இடத்துல நிற்கிறப்ப ஒரு நாய் வந்து மழையில் நனைஞ்சி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குது. நன்றி உள்ள நாயை வந்து எப்படி பார்க்கறன்னு அது பார்க்குறாரு கதாநாயகன். பார்த்துட்டு அந்த நாயை வந்து கூத்தி போகுது. அதுதான் கதை ஸ்டார்டிங்க. அதில் வந்து கதை மூவ் ஆகிட்டே இருக்கும். சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகுது. ஒரு பணக்காரன் வந்து பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற? உங்கள் அப்பா 200 கோடி வச்சார், உங்கள் தாத்தா 300 கோடி வச்சார். இவ்வளோ ரவுடிஸ் எல்லாம் வச்சு நீ என்னத்தை சாதிக்க போகிற? போகிறப்ப வந்து புல்லு தான் முளைச்சி போகும். இவ்வளோ ரவுடிகளை வச்சு நீ என்ன சாதிக்க போகிற? ஒரு நல்லதை பண்ணிட்டு போகிறத விட்டுட்டு நீ 200 கோடி செலவு பண்ணால் ஒரு 200 கோடி செலவு பண்ணுவேன். மீறி காசு என்ன பண்ண போகிற? அதில் நல்லதை பண்ணிட்டு போ. இது எல்லாம் இவ்வளோ ரவுடிஸை வச்சு நீ என்னத்தை சாதிக்க போகிற? இந்த காப்பியில் போட்டு நீ குடி அப்படிங்கிறான். அந்த காப்பியை குடிக்கிறான். இல்லைன்னு வந்து குடிக்க போகிறான். அதை வந்து உடனே கடைசியாக சொல்கிறாரு, நீ அதை நல்லதை திருந்தது தான் சொன்னேன், அதனால் நீ காப்பி குடித்தா நீ சாக மாட்ட அப்படிங்கிறான். கடைசியில் சரத்குமார் என்ன பண்ண மாதிரி, அதாவது ஒரு நல்லது செஞ்சால் அழிவு வந்துடும். அது அழிவு வந்துடும். அதுக்கப்புறம் அவனை கொண்டு போடுங்கிறாரு. கதாநாயகனை கொன்னுருங்கிறார். கதாநாயகனை கொல்லுங்கிறப்ப சரத்குமார் வந்து விட்டுட்டு போகிறாரு ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில். மறுபடியும் அவரே வந்து ஷூட் பண்ணுறாரு. வெளி உலகத்துக்கு ஷூட் பண்ணுறாரு. ஆனால் மறுபடியும் வந்து அவர் மறுபடியும் வர மாதிரி செயல்பாட்டு காட்டுறான். அதுதான் கதை. சரண்யா மேடம் சென் கதாநாயகன். ஃபஸ்ட்டு கதாநாயகன் ஆண்டனி, சென் கதாநாயகன் என்னும் பையன். அவர் பேர் தெரியாது. அவர் தான் சென் கதாநாயகன். அம்மா ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் தான் கதை. நல்லா தில்லிங்காக எடுத்துருக்கேன். அந்தமானில் எடுத்துருக்கேன். போட் ஹவுஸில் எடுத்துருக்கேன். நல்லாயிருக்கு. செக்ஸெல்லாம் அதெல்லாம் கிடையாது. ஜென்ஸுக்கு பிடிக்கும். வாலிப பசங்களுக்கு நல்லா மிக மிக பிடிக்கும். ஜென்ரலாக பிடிக்கும்.